வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம ஈஸியா தக்காளி சாப்பாடு கமகமன்னு தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். தக்காளி சாப்பாடு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதாங்க. நான் ஒரு 3 நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதுல கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்குங்க. ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி தோல் சீவி வச்சிருக்கேங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு பட்டை, 1 டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு 5-6 கிராம்பு, கொஞ்சோண்டு கசகசா, ஒரு 4 பல்லு பூண்டு. இதை சேர்த்து வந்து நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாங்க. இது 1 ஸ்பூன் மிளகாய் தூளுங்க. ஏன்னா 2 பச்சை மிளகாய் போட்டதுனால காரம் பத்தாது, அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது தவிர தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் கடுகும், அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியா தக்காளி சாப்பாடு செஞ்சிடலாம். மிக்சியில அரைக்கிறதுக்குங்க இந்த பூண்டு எடுத்துக்கலாங்க. இந்த இஞ்சி பட்டை சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாங்க. இதை வந்துங்க கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாட்டம் அரைச்சிக்கணுங்க. நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சாச்சுங்க. இப்போ தக்காளி சாப்பாடை தாளிச்சு விட்டுறலாங்க. அதுக்கு நான் அடுப்பில் குக்கர் வச்சுட்டேங்க. குக்கர் நல்லா சூடாயிருச்சு. இதில் எண்ணெய் விட்டுறலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. கல்லெண்ணெய் விட்டால் நல்லா இருக்குங்க. கொஞ்சோண்டு கடுகு போடுறேங்க. ஒரு 5-6 கடலைப்பருப்பு. இப்போ கடுகு நல்லா பொரியுதுங்க. இதில் அந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, போட்டுடலாங்க. இந்த அரைச்சி வச்ச விழுதையும் உள்ள ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க. இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுடலாங்க. நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுருக்கேன். மீதி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அது விசில் விடுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் தூவி விட்டு அப்புறம் விசில் விட்டுறலாங்க. இப்போ வெங்காயம் வெந்துருச்சுங்க. இதில் தக்காளி போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுடலாங்க. தக்காளி அப்போ தான் சீக்கிரம் வேகும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறங்க இதில் அரிசியை போட்டு விசில் விட்டுறலாங்க. கொஞ்சம் தக்காளி வேகட்டுங்க. பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு இந்த சைஸில் 3 தக்காளி நான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இந்த அளவுக்கு 3 தக்காளி போட்டால் போதுங்க. நல்லா பழுத்து இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது, நல்லா மசிஞ்சிடும். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போங்க இதில் நான் 2 டம்ளர் அரிசியை நல்லா 2 டைம் கழிஞ்சிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. இதுக்குள்ளே நான் 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா இதில் ஊற்றிடலாங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் கழுவி ஊற்றுற தண்ணியும் சேர்த்து ஊற்றி அளந்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். அதில் ஒரு 1/2 டம்ளர் இருக்கிற மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கிட்டுங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். மொத்தம் இதுக்குள்ளே 2 டம்ளர் தண்ணி இருக்குன்னு கணக்கு வச்சுக்கணுங்க. மீதி இன்னும் நம்ம 1.5 டம்ளர் ஊற்றினா போதும். 2.5 இருக்குங்க. இன்னும் நம்ம 1.5 ஊற்றினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரை கழுவி வச்ச தண்ணி 1 டம்ளர் ஊற்றுறேன். இன்னொரு 1/2 டம்ளர் ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போங்க இதில் அந்த எடுத்து வச்ச மிளகாய் பொடி போட்டுடலாம். இந்த எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையும் போட்டுடலாங்க. இப்போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பத்துலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாங்க. இப்போ உப்பு காரம் பதாச்சு கரெக்டாக இருக்குது. நான் எடுத்து வச்ச மிளகாய் பொடியில் கொஞ்சம் தான் போட்டுருக்கேன். மீதி வச்சுட்டேங்க. ஏன்னா நான் இது குழந்தைக்கு ஊட்ட போல, அதனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். உங்களுக்கு வேணா நீங்கள் எல்லா மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா தளன்னு கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் மூடி வைக்கலாம். நம்ம இந்த மாதிரி கலவை சாப்பாடு வைக்கும்போது எப்பவுமே உப்பு லைட்டாக தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் விசில் வந்ததுக்கப்புறம் அரிசி கொஞ்சம் அந்த உப்பை இழுத்துக்கும். அப்போ சாப்பிட்றப்போ உப்பு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் ஏற்கனவே போடும்போதே கரெக்டாக கச்சின்னு போட்டிங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று இந்த தக்காளி சாப்பாடுக்கு நம்ம தயிர் வச்சு சாப்பிட போகிறோம் இல்லைங்களா, அதனால இதில் கொஞ்சம் உப்பு துளியூண்டு தூக்கலாக போடுங்க. ரொம்ப போட்டிங்கனாலும் அதிகமாக இருக்கும். இப்போ இது நல்லா தளன்னு கொதிக்குதுங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுறலாங்க. நெய் பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்லேயே உருக்குன நெய் தான். நல்லா மணலாம் இருக்கும். இதோட வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு கலக்கி விட்டுறலாங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. அடுப்பு வந்து மீடியமுக்கும் ஹைக்கும் சென்டரில் இருக்கட்டுங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் இந்த அடுப்பில் வைக்காதீங்க. வேற ஒரு சூடு இல்லாத அடுப்பில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. 4 விசில் வரட்டுங்க, பார்க்கலாம். வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. நான் வேற ஒரு அடுப்பில் கூட அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை திறந்து பார்க்கலாங்க எப்படி வெந்திருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக வெந்திருக்கு. அப்படியே அரிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். உதிரியாக இருக்குது. கொலன்னு ஆகலை. தண்ணி அளவாக வச்சோம்னா சாப்பாடு அழகாக வெந்துடும். இப்போ இதை நான் ஒரு கலர் கலரிட்டு நம்ம சாப்பிடலாங்க. இதையை
இதை ரொம்ப கலர வேண்டியதில்லை, சும்மா ஒரு அடியாலேருந்து எடுத்து மேலெல்லாம் போட்டால் போதுங்க. நான் அடியிலேருந்து சாப்பாடு எடுத்து மேலே போடுற பாருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, நல்லா அரிசி வெந்திருக்கு. தண்ணி அளவாக வச்சோங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு தக்காளி கூட எச்சா போட்டுக்கலாம். தக்காளி அதிகமாக போடும்போது இந்த தக்காளி சாப்பாடு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி சாப்பாடு செய்யறதுக்கு நிறைய மெத்தடுக்கு, இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. எல்லா பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. இந்த தக்காளி சாப்பாடு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, எப்படி இருந்துச்சு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. நீங்க இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட சமையல்காரர் பொண்ணு. தேங்க்யூங்க.